ஐ சர்ஜரியோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் டாக்டர் அரவிந்த் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஏஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 44 இயர்ஸ் ஆகுது. ஐ எம் அன் ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு 12 hours கிட்ட வந்து சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கும். நான் நடுவில் பிரேக் எடுத்துப்பேன். பட் ஸ்டில் நான் வந்து கான்டாக்ட் லென்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன். ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் 6th நான் படிக்கும்போது நான் கிளாஸ் வேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பவர் வந்து -1.25 ஸ்டார்ட் ஆச்சு. அரவிந்த் சாருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். லாஸ்ட் 10 years நான் வந்து டாக்டர் அரவிந்த் சார்கிட்ட ரெகுலராக வந்து செக்அப் வந்திருக்கேன். ஸோ என்னோட ஆக்சுவல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு -4 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எனக்காக 40 years அபவ் ஆகுறதுனால என்ன ஆச்சுன்னா ப்ளஸ் பவரும் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரீடிங் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. ஸோ நான் ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாசிக் ஐ சர்ஜரி பண்ணணும்னு ஐ கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மெனி ஆஃப் தம் ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் தென் ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா 40 years மேலே இதுக்கு மேலே நீ ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் சொன்னாங்க, எதுக்கு தேவையா இதுக்கு மேலே அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி நான் லென்ஸ் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த டைம் என்ன பண்ணேன்னா நான் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். லைக் லாங் டிஸ்டன்ஸும் கவர் பண்ணுற மாதிரியும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரீடிங் பவரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ அதன்படியே வந்து 3rd of September வந்து எனக்கு லாசிக் ஐ சர்ஜரி பண்ணோம். பிஃபோர் தட் ப்ரையர் டு தட் தே ஹவ் டேக்கன் சம் டெஸ்ட். கார்னியா எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாப் வந்து எடுக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தரோவாக செக் பண்ணி என்னோட பாடி கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் ஆகுமான்னு செக் பண்ணிவிட்டு தே ஹாவ் மேட் எ டெசிஷன். ஸோ 3rd of September பண்ணி இது என்னோட 8th day ஆஃப்டர் சர்ஜரி. நவ் ஐ கேன் ட்ரீட் எவ்ரிதிங். லைக் லாங் டிஸ்டன்ஸும் சரி, எனக்கு ரீடிங் பவரும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைக் ஐ கேன் கெட் 20/20 விஷன். தட் மீன்ஸ் என்னால் லாஸ்ட் லைன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே படிக்க முடியுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ அதனால தான் நான் வந்து இதை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே டாக்டர் கிட்ட கேட்டேன். நான் ஒரு ரிவ்யூ கூட கொடுக்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஜ் டசன்ட் மேட்டர். நீங்கள் 40 இருந்தாலும் சரி, 45 இருந்தாலும் 50 இருந்தாலும் சரி, இஃப் யூர் ஹை இஸ் ஹெல்த்தி டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் ரியலி வந்து அது ஒரு தனி ஒரு கிஃப்ட் தான். எப்படின்னா நான் இவ்வளோ நாள் காலையில் வந்து என்னோட கண்ணாடியை டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு இருக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ வீட்டிலேருந்து எழுந்துச்சேன்னா டேரெக்டாக நான் பிளாக் பார்க்கும்போது என் டைம் கூட எனக்கு சரியாக தெரியாது. பட் இப்போ எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். லைக் லிட்டில் பிட் ஃபாகியாக தெரியும், பிளரியாக தெரியும். பட் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேயே வந்து விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. பட் நைட் டைம்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். பட் ஓவரால் லைக் 2 weeks கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. பிகாஸ் எவ்ரி டைம் ஹி வில் பி ரிவியூங் யூ. லைக் த நெக்ஸ்ட் டே ஆல்சோ ரிவ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் 1 week கழிச்சு திரும்ப ரிவ்யூ இருக்கும். அப்போ ஹி வில் செக் யுவர் ஐ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு ஹி வில் கைட் யூ அக்கார்டிங்லி. ஸோ நோ வரிஸ் அட் ஆல். நீங்கள் வந்து லாஸ்ட் ஐ சர்ஜரி பண்ணணும்னு நினச்சா யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ தட்ஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் இட்.